வணக்கம். இந்த நாட்டு அரசியல் களத்தின் மிக பவர்ஃபுல்லான படத்தை நீங்க பார்த்து வருகிறீர்கள். அதே நேரத்தில் இந்த படம் மிகவும் அசிங்கமாகவும் இருக்கிறது. இந்த படத்தில் முன்னாள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா HD தேவகவுடாவை உங்களால் பார்க்க முடியும். இதே படத்தில் கர்நாடகாவின் முன்னாள் சீஃப் மினிஸ்டர் குமாரசாமியும் உங்களால் பார்க்க முடியும். இதே படத்தில் குமாரசாமியுடைய அண்ணனான ரெவண்ணாவையும் நீங்க பார்க்க முடியும். இதே படத்தில் இந்த நாட்டின் பிரைம் மினிஸ்டரான நரேந்திர மோடி அவர்களையும் பார்க்க முடியும். இதே படத்தில் இன்னொரு நபர் நிற்கிறார், குர்தா பைஜாமா போட்டு ஸ்மார்ட்டாக, வயது வெறும் 34. இந்த மிருகத்தோடைய பெயர் தான் பிரஜ்வல் ரெவண்ணா, HD தேவகவுடாவுடைய பேரன். இந்த நபருக்கு இன்னைக்கு சிறை தண்டனை கிடைத்துள்ளது, லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் கிடைத்துள்ளது. இதற்கான பல காரணங்கள் இருக்கிறது. ஆனால் இதற்காக இந்த படத்தை நான் அசிங்கமாக பார்க்கிறேன் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த மிருகம் செய்த செயல் அப்படி. இந்த நபருக்காக இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் பேட்டி பச்சாவ் பேட்டி பढ़ाओ என்று கூவி வரக்கூடிய அதே பிரைம் மினிஸ்டர் இந்த நபருக்காக கேம்பெயினும் செய்து வந்தார். லோக்சபா எலெக்ஷன் 2024 இந்த நபருக்கு சீட்டும் கிடைத்தது. பிஜேபிக்கு இந்த மிருகம் செய்த செயல் தெரியவில்லையா? நிச்சயமாக தெரியும். 2023ஆம் ஆண்டிலிருந்து கர்நாடகா ஸ்டேட் பிரசிடென்ட்ருக்கு இந்த நபர் செய்த அனைத்து அட்டூழியங்கள், இந்த நபர் எடுத்து வைத்த அனைத்து வீடியோ காட்சிகளும் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். இந்த நபரை பற்றி பிஜேபி சார்ந்த நபர்கள், JDU சார்ந்த நபர்கள் அனைவருக்குமே தெரிந்த பின்பு கூட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இந்த நபருக்காக கேம்பெயின் செய்து வந்தார். இந்த நபருடைய அசிங்க கோர முகத்தை நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். 60 வயது மூதாட்டியை கூட இந்த மிருகம் விட்டு வைக்கவில்லை. இந்த நபருடைய வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய அந்த பெண்ணை கூட இந்த நபர் விட்டு வைக்கவில்லை. உதவி தேடி தன்னுடைய மகனுக்கு ஒரு அட்மிஷனை போட்டுக் கொடுங்கள் என்று கெஞ்சி கேட்ட ஒரு பெண்மணி, அந்த பெண்ணை கூட இந்த மிருகம் விட்டு வைக்கவில்லை. ஒரு வீடியோ 2 வீடியோ கிடையாது, யாரோ ஒளிந்து மறைந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் அல்ல ஹிடன் கேமராவில் ரெக்கார்ட் செய்த வீடியோக்கள் கிடையாது. இதே மிருகம் எப்படி நடந்து கொண்டானோ அந்த விஷயங்களை இவனே படம் பிடித்து ரெக்கார்ட் செய்து வைத்திருக்கிறார். இந்த பெண்களை மிரட்டுவதற்காக அந்த வீடியோக்களை இந்த மிருகம் படம் பிடித்திருக்கிறார். அதாவது வெளியே வாயை திறந்தால் இந்த வீடியோக்களை நான் வைரலாக்கி விடுவேன், உன்னை அவமானப்படுத்தி விடுவேன், உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய கணவருக்கு உன்னுடைய குழந்தைகளுக்கு இந்த வீடியோவை போட்டி காட்டி விடுவேன். அதனால் யாரிடமுமே வாயை திறக்கக்கூடாது. கிட்டத்தட்ட 3000 வீடியோக்கள் இந்த நபரே தானாகவே ரெக்கார்ட் செய்த அந்த வீடியோக்கள் ஆதாரமாக வெளிவந்தது. லோக்சபா எலெக்ஷன் வர 7 நாட்களுக்கு முன்பு இந்த வீடியோ ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவில் பரப்பப்பட்டதா அல்ல இந்த நபர் செய்த செயல் மக்களுக்கு முன்பு வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டதா? அதற்கு பின்பு நடந்த பல்வேறு வழக்குகள், அதை பற்றி இன்னைக்கு நாம் ஆழமாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்ன நடந்தது? ஆகஸ்ட் 2ஆம் தேதி இந்த நபரை பற்றி நீங்க பார்த்தீர்கள்னா, ஏப்ரல் 23ஆம் தேதி இந்த நபரை பற்றின 2976 வீடியோக்கள் வைரல் ஆகிறது. இந்த நபர் பல பெண்களை கெடுக்கும் போது, பல பெண்களுடன் தவறாக செயல்படும் போது தானாகவே எடுத்து பதிவிட்ட அந்த காட்சிகள். ஏப்ரல் 26ஆம் தேதி லோக்சபா எலெக்ஷன் முடிந்த கையுடன் ஏப்ரல் 27ஆம் தேதி இந்த மிருகம், அதாவது பிரஜ்வல் ரெவண்ணா ஜெர்மனிக்கு ஓடி சென்றார். ஆளும் கட்சி NDA கூட்டணியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை சார்ந்த நபர் எப்படி வெளிநாட்டிற்கு தப்பித்து போகலாம் என்கிற அந்த கேள்விகளும் வெளிவந்தது. ஆனால் பிஜேபி சார்ந்த நபர்கள், JDS சார்ந்த நபர்கள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அடுத்தபடியாக காங்கிரஸுடைய ஆட்சி வருகிறது. காங்கிரஸுடைய ஆட்சி மற்றும் வரவில்லை என்றால் இந்த நபர் எந்த அளவில் பாதுகாப்புடன் இருந்திருப்பார் என்று நீங்க சிந்தித்து பாருங்கள். ஆனால் காங்கிரஸ் ஆட்சி வந்த உடனேயே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், அதாவது SIT போடப்பட்டது. அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் BK சிங்கின் தலைமையில் இந்த ஒட்டுமொத்த இன்வெஸ்டிகேஷனும் அந்த ப்ரோப் நடக்க தொடங்குகிறது. மே 31ஆம் தேதி
பிரஜ்வல் ரெவன்னா இந்தியாவிற்கு திரும்பி வரும்போது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கெம்பகோடா ஏர்போர்ட்ல வைத்து இந்த நபரை கைது செய்து விட்டார்கள். அன்னையிலிருந்து இந்த நபர் சிறையில் தான் இருக்கிறார். சரி, இது ஒரு பக்கம். பிஜேபி தலைவர்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியுமா என்று நீங்க பார்த்தீர்கள்னா நிச்சயமாக இந்த நபருடைய அட்டூழியங்களை பற்றி பிஜேபியில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட், அதே பிஜேபி சார்ந்த ஒரு மிக சீனியர் லீடரான தேவராஜே கவுடா அவருக்கும் தெரியும். பிஜேபி தலைமைக்கும் இந்த நபர் கடிதம் வழியாக இந்த விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் பிஜேபி வெறும் தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்துடன் ஒரு ரேபிஸ்டுக்காக இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் கேம்பெயினையும் நடத்தினார். அதனால்தான் இந்த போட்டோவை ஒரு அசிங்கமான போட்டோவாக நான் பார்த்தேன். அதனால்தான் உங்களுக்கு தொடக்கத்திலே இது காட்டினேன். சரி, இப்போ பிஜேபி இல்லை பிரைம் மினிஸ்டர் மோடிக்கெல்லாம் இதை பற்றி தெரியாது, அமித்ஷாவுக்கெல்லாம் தெரியாது என்று பல காரணங்களை எடுத்து காட்டலாம். ஆனால் அது உண்மையா என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். இது ஏப்ரல் 14 2024 இந்த கேம்பெயின் நடந்தது. பிரஜ்வல் ரெவன்னா மீது எந்தெந்த சார்ஜஸ்கள் போடப்பட்டது அதையும் நீங்க பாருங்கள். செக்ஷன் 376 ரேப் பை அ பர்சன் இன் பொசிஷன் ஆஃப் கண்ட்ரோல் ஆர் டாமினன்ஸ் ஓவர் அ வுமன் கேரிங் மினிமம் சென்டென்ஸ் ஆஃப் 10 years. ஒரு பொசிஷன், ஒரு அதிகாரத்தில் இருக்கும்போது அந்த பெண்ணை அசால்ட் செய்யக்கூடிய அந்த காரணத்திற்கு 10 ஆண்டு சிறை தண்டனை. செக்ஷன் 376(2) IPC ரிப்பீட்டட் ரேப், மல்டிபிள் டைம் ஒரே பெண்ணுடன் தவறாக பல முறை நடந்த குற்றத்திற்கு ஒரு வழக்கு போடப்பட்டது. செக்ஷன் 354 IPC செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் 3 வருடத்திற்கான சிறை தண்டனை. செக்ஷன் 354A IPC செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன்வால்விங் அன்வெல்கம் செக்ஸ் அட்வான்சஸ், அதாவது விருப்பத்துக்கு எதிராக ஒரு பெண்ணை செக்ஷுவலாக பயன்படுத்திய அந்த குற்றச்சாட்டு. 354B IPC assault or use of criminal force with intent disrobe for 3 years, அதாவது தெரிஞ்சுக்கனே வேணும்னே இன்டென்சிவாக ஒரு ரேப்பை அல்ல செக்ஷுவல் அசால்ட்டை செய்வது. IPC 354C involving recording private act without the consent, அந்த பெண்ணுடைய விருப்பம் இல்லாமல் அந்த ஆக்டை ரெக்கார்ட் செய்வது. இந்த நபரே நான் ஏற்கனவே கூறியபடி சிசிடிவி கேமரா யாரோ ஒளிந்து மறைந்தெல்லாம் எடுக்கவில்லை. இந்த நபரே தன்னுடைய மொபைல் போன்ல அந்த படங்களை ரெக்கார்ட் செய்திருக்கிறார். செக்ஷன் 506 IPC கிரிமினல் இன்டிமிடேஷன், கிரிமினலாக யோசிச்சு அந்த வேலையை பார்த்தது. செக்ஷன் 201 டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ், இந்த பெண்கள் முன்வந்து தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண்கள் எவிடன்ஸை அளிப்பதற்கும் அந்த பெண்களை மிரட்டக்கூடிய வேலையை இந்த நபர் இவருடைய குடும்பம் செய்திருக்கிறது. Section 66E IT Act violation of privacy by recording and sharing obscene video, அதாவது ஒரு வீடியோவை, தவறான வீடியோவை ரெக்கார்ட் செய்தது மட்டுமல்லாமல் அந்த வீடியோவை பகிரக்கூடிய வேலையும் இந்த மிருகம் பார்த்திருக்கிறான். இது எல்லாமே இந்த நபர் மீது போடப்பட்ட கேசஸ், எல்லாமே ப்ரூஃப் ஆகியிருக்கிறது. எல்லாத்தையும் வைத்துதான் நீதிபதி ஒரு மெசேஜ் கொடுக்கணும். இந்த நாட்டில் எல்லாருக்குமே சமமான ஒரு சட்டம் இருக்கிறது, அதை உறுதி செய்ய வேண்டும். அதற்காக இந்த நபரை சாதாரணமாக விடக்கூடாது, லைஃப் இம்ப்ரிசன்மென்ட்டை போடுங்கள். இவருக்காக வாதாட வந்த கேவலமான அட்வொகேட்ஸ்கள், அதை பற்றியும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ஆனால் இந்த 4 மிக முக்கியமான வழக்குகள், 4 பெண்கள் அவர்கள் கொடுத்த அந்த வழக்கை பற்றி முதலில் பார்த்தவர்கள். 48 வயதான இந்த நபர் வீட்டிலேயே வேலை பார்த்த ஒரு பெண்மணி, KR நகர் மைசூருவில் அங்கேயும் ஒரு வீடு இருந்திருக்கிறது, அங்கே அந்த பெண்மணி வேலை பார்த்திருக்கிறார். கோவிட் காலகட்டத்தில் இந்த மிருகம் அந்த பெண்ணுடன் 2 முறை ரேப் செய்திருக்கிறான். அந்த ரேப் செய்யும் போது அந்த வீடியோக்களை படம் பிடித்திருக்கிறான். அந்த வீடியோக்களை வைத்து இந்த மிருகம் அந்த பெண்ணை மிரட்டி இருக்கிறார். அடுத்த கேஸ் நீங்க பார்த்தீர்கள்னா
ஜிலா பஞ்சாயத், அதாவது இந்த நபருடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக தான் இருக்கும். 44 வயதான இந்த ஜிலா பஞ்சாயத்தை சார்ந்த பெண்மணி. இந்த பெண்மணியுடன் ரேப் செய்திருக்கிறான் 3 வருடம் வரை. அதாவது தொடர்ந்து இந்த விஷயம் நடந்திருக்கிறது. அதை வைத்தியும் கர்நாடகா ஹைகோர்ட் இந்த நபர் எனக்கு பெயில் கொடுங்கள் எல்லாம் போய் கேட்டிருக்கிறார். அந்த பெயிலெல்லாம் ரிஜெக்ட் செய்யப்பட்டது. இந்த நபர் மீது ஆகஸ்ட் 23, 2024 ஆண்டு எஸ்ஐடி 2144 பக்கங்கள் கொண்ட சார்ஜ் ஷீட்டை ஃபைல் செய்கிறார்கள். அதே முறையில் செப்டம்பர் 24 1632 பக்கங்கள் கொண்ட இன்னொரு சார்ஜ் ஷீட், அதாவது 2 சார்ஜ் ஷீட்கள், 113 137 விட்னஸ் ஃபாரன்சிக் ரிப்போர்ட், எலக்ட்ரானிக் ரெக்கார்டிங்ஸ், பிசிக்கல் எவிடன்ஸ் எல்லாமே, இன்னும் சொல்ல போனால் சாரியில் இருந்த அந்த ஸ்பெர்மை கூட ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் அதை எடுத்து வைத்திருக்கிறார்கள். டிஎன்ஏ எவிடன்ஸ் உட்பட அனைத்துமே மேட்ச் ஆகியிருக்கிறது. ரேப் நம்பர் 3. இதே நபர் வீட்டில் வேலை பார்த்த இன்னொரு பெண்மணி மைசூருவில், வயது 60. அந்த பெண்ணுடன் இந்த மிருகம் தவறாக நடந்திருக்கிறான், ரேப் செய்திருக்கிறான். அந்த பெண்ணுடைய மகனை கிட்னாப் செய்வதாக மிரட்டிய அந்த வேலையை பார்த்திருக்கிறார். அங்கேயும் இந்த வீடியோ ரெக்கார்டிங் நடந்திருக்கிறது. கடைசியாக பிரஜ்வல் ரெவன்னாவிடம் ஒரு பெண்மணி வந்திருக்கிறார். அதாவது என்னுடைய மகனுக்கு ஒரு அட்மிஷனை போட்டுத்தாங்க ஐயா, இந்த ஸ்கூல்ல எனக்கு அட்மிஷன் வேணும். அந்த பெண்ணுடன் போன்ல பேசி கொண்டிருக்கும் போது வீடியோ கால்ல வர சொல்லி இருக்கிறார். அந்த பெண்ணும் வீடியோ கால்ல வந்திருக்கான். அந்த பெண்ணை ஆடையெல்லாம் கலட்ட சொல்லி நிர்வாணமாக பார்த்திருக்கிறான். அந்த நிர்வாணமாக பார்த்தது மட்டுமல்லாமல் அந்த காட்சியை படம் பிடித்திருக்கிறான், ரெக்கார்ட் செய்திருக்கிறான். அந்த ரெக்கார்டிங்கை வைத்தே அந்த பெண்ணை பல முறை கற்பழித்திருக்கிறான் இந்த மிருகம். இந்த 4 கேசஸ்கள் மற்றும் போதும் இந்த நபரை இன்னைக்கு சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த நபருக்காக வாதாட வந்த மகான் அட்வொகேட்ஸ்கள் அவர்களுடைய வாதம் பிரதிவாதம் அதையும் நீங்க பார்க்கணும். ஆனால் என்ன எப்படி நடந்தது அதை நீங்க பாருங்கள். ஏப்ரல் 23 இந்த மிருகத்துடைய வீடியோக்கள் வெளிவருகிறது. ஏப்ரல் 27 இந்த மிருகம் ஜெர்மனிக்கு தப்பித்து ஓடுகிறான். ஏப்ரல் 28 இந்த நபருக்கு எதிராக முதல் எஃப்ஐஆர் பதிவிடப்படுகிறது. 48 வயதான அந்த டொமெஸ்டிக் ஹெல்ப் இந்த நபருக்கு எதிராக எஃப்ஐஆர் போடுகிறார். மே 2 கிட்னாப்பிங் கேஸ் ஃபைல் செய்யப்படுகிறது. மே 31 பிரஜ்வல் ரெவன்னா பெங்களூர் ஏர்போர்ட்டில் கைது செய்யப்படுகிறான். அதுக்கப்புறம் இந்த வழக்கு ஒவ்வொன்றாக வெளிவந்து இன்னைக்கு என்ன முடிவில் இருக்கிறது நீங்க பார்க்கிறீர்கள். டிஃபென்ஸோடைய ஆர்குமெண்ட் என்ன? அதாவது இந்த மிருகத்திற்கு வாதாட வந்த நபர்கள் டிலே இன் ஃபைலிங் 2021 நடந்த ஒரு கற்பழிப்புன்னு நீங்க சொல்றீங்க, செக்ஷுவல் அசால்ட்னு நீங்க சொல்றீங்க. ஏன் அந்த பெண்மணிகள் 4 வருடங்கள் வரை அமைதியாக இருந்தார்கள்? இது ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவேட்டட் இவெண்ட். 4 வருடங்கள் அமைதியாக இருந்து அந்த தேர்தலுக்கு சற்று முன்பு எப்படி இந்த பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தார்கள்? வீடியோ எவிடன்ஸ் இருக்கிறது, ஆதாரங்கள் இருக்கிறது. நீதிபதி அதெல்லாம் பார்த்து இது எப்படியுமே இதை மறைக்க முடியாத ஒரு குற்றம், இந்த குற்றத்திற்கான ஆதாரம் இருக்கிறது. இந்த ஆதாரங்கள் 10 வருடம் என்ன, 20 வருடம் என்ன, 50 வருடம் கழித்து கூட இது செல்லும். இன்னொரு விஷயம், இந்த நபர் அதாவது பிரஜ்வல் ரெவன்னா அப்படியே கதறுகிறான் அங்க கோர்ட் வளாகத்தில். I have worked as a member of parliament for 1 term, did good work. நான் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டாக இந்த நாட்டிற்காக சேவையெல்லாம் செய்திருக்கிறேன் சார். நோபடி அக்யூஸ்ட் மீ ஃபார் ரேப். யாருமே ரேப் குற்றத்தை என் மீது வைக்கவில்லை. பட் த அலிகேஷன் வாஸ் மேட் ஜஸ்ட் பிஃபோர் த எலெக்ஷன், ஜஸ்ட் அஹெட் ஆஃப் எலெக்ஷன். மை ஓன்லி மிஸ்டேக் வாஸ் ஐ க்ரூ ஃபாஸ்ட் இன் பாலிடிக்ஸ். நான் அரசியலில் வேகமாக வளர்ந்துவதுதான் என்னுடைய குற்றம். அதனால் என்னுடைய அரசியல் பயணத்தை பிடிக்காத ஒரு சில எதிரிகள் இந்த வேலையை பார்த்திருக்கிறார்கள். இந்த மிருகம் கொடுத்த பதில். இதே நபர் மீண்டும் என்ன கூறுகிறார்? They say that I have raped multiple women, but none of the women have
come out voluntarily to complain. பல பெண்களுடன் நான் தவறாக நடந்து கொண்டேன், அவர்களை கற்பழித்தேன் என்று கூறியிருக்கிறீர்கள். ஆனால் யாருமே தானாகவே முன் வந்து என் மீது கம்ப்ளைண்ட் கொடுக்கவில்லை. They came 6 days prior to election. தேர்தல் வர 6 நாட்களுக்கு முன்பு திடீரென்று வருகிறார்கள், எனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார்கள். தயவு செய்து இதனுடைய பொலிட்டிக்கல் மோட்டிவை பாருங்கள் சார். பிரஜ்வல் ரேவண்ணா கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட். லேக் ஆஃப் டைரக்ட் எவிடன்ஸ். எஸ்ஐடி ரிப்போர்ட்டில் டைரக்ட் எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஒரு டிரைவ் வழியாக கிடைத்த ஒரு பென் டிரைவ்ல இருந்த ஒரு எவிடன்ஸ். அது எப்படி நீங்கள் ப்ரூஃப் செய்ய முடியும்? பார்த்த நீதிபதி இதற்கு மேலேயும் உங்களுக்கு எவிடன்ஸ் தேவையா என்று திட்டி அனுப்பியிருக்கிறார். சரி, இதெல்லாம் சாத்தியப்படவில்லை, இதற்கு மேலேயும் இந்த நபரை காப்பாற்ற முடியவில்லை என்று பார்க்கும்போது ஒரு இமோஷனல் கார்டை பிளே செய்திருக்கிறார்கள். என்ன, இவருடைய வயது வெறும் 34, இளம் பையன், ஏதோ தெரியாம தவறு செஞ்சுட்டான், மன்னித்து விடுங்க. இந்த நபர் வரக்கூடிய இந்த குடும்பம் மிக பவர்ஃபுல்லான குடும்பம், அதையெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த நபருடைய பொலிட்டிக்கல் வாழ்க்கை முடிந்து போகும். அதனால இந்த நபருக்கு கொடுக்கக்கூடிய இந்த தண்டனை கொஞ்சம் குறைச்சு கொடுத்தீங்கன்னா பரவாயில்லை. எதையுமே காதில் வாங்காத நீதிபதி நேர்மையாக நியாயத்துடன் எதற்குமே அஞ்சாமல் எதற்குமே பயப்படாமல் இந்த நபருக்கு கொடுத்த தண்டனை லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட், வாழ்க்கை முழுவதும் சிறையில் இருந்து அழி. அதுதான் இந்த நபருக்கு கிடைத்த மிகப்பெரிய தண்டனை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களும் கொடுத்த ஒரு மெசேஜ் இந்த நாட்டு நீதிமன்றம். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் வாதத்திற்கு பிரதிவாதமும் இருக்கணும் இல்லையா? ஸோ இந்த தரப்பில் இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸ் அவர்களும் பேசியிருக்கிறார்கள். இந்த நபரை சாதாரணமாக நீங்க பார்க்காதீர்கள். இந்த நபர் தானாகவே அந்த படங்களை படம் பிடித்திருக்கிறார், அந்த பெண்களை மிரட்டி இருக்கிறார். அந்த பெண்களை மிரட்டுவது மட்டுமல்லாமல் அந்த பெண்களுடைய குடும்பத்தினர்களை அவர்களையும் கிட்னாப் செய்து விடுவேன், கொன்று விடுவேன் என்று மிரட்டி இருக்கிறார்கள். இந்த நபருடைய குடும்பம் பவர்ஃபுல்லான குடும்பம். இந்த நபரை வெளிவிட்டு விட்டீர்கள்னா அந்த பெண்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது. இன்னொரு இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா இவர்கள் கூறும்படி எஸ்ஐடியில் பெரிதாக எதுவும் இல்லை என்று கூறுகிறீர்கள். 123 180 பீசஸ் ஆஃப் எவிடன்ஸ் இன்க்ளூடிங் ஃபாரன்சிக் அனாலிசிஸ் ஆஃப் 3 sarees with sperm, 3 புடவைகள், அந்த புடவையில் இருந்த அந்த விந்துக்கள் என்று கூறுவார்கள் இல்லையா, அதெல்லாம் அதில் இருந்திருக்கிறது. இது எல்லாமே எவிடன்ஸாக கொடுத்திருக்கிறார்கள், புட்டு புட்டு வைத்திருக்கிறார்கள். அரசாங்கத்தின் அட்வொகேட்ஸ்கள் எதற்குமே பதில் கொடுக்க முடியவில்லை. கடைசியில் இந்த வழக்கு இன்னைக்கு முடிந்திருக்கிறது. இந்த வழக்கில் வந்த அனைத்து அப்டேட்ஸ்களையுமே நான் உங்களுக்காக சேகரித்து கொண்டு வந்திருக்கிறேன். இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா இப்போ கூட இதே என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏராளமான பக்தர்கள், ஏராளமான அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் அனைவருமே ஜிப் லாக்டாக இருக்கிறார்கள். இந்த நாட்டுடைய பெண்கள், அவர்களுடைய பாதுகாப்பு என்னைக்குதான் உறுதி செய்யப்படும்? இது போன்ற மிருகங்கள் இருக்கும் வரை, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இது போன்ற மிருகங்கள் இருக்கும் வரை இந்த நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியுமா என்று சிந்தித்து பாருங்கள். அரசாங்கத்தை, இந்த நாட்டு நீதிமன்றங்களை, இந்த நாட்டு டெமோக்ரஸியை, இந்த நாட்டு சட்டத்தை மதிக்கக்கூடிய நபர் நான். ஆனால் இந்த அனைத்துமே சரியாக செயல்பட்டால் மட்டும்தான் இது போன்ற மிருகங்கள் இது போன்ற செயல்களில் செய்ய மாட்டார்கள். கவனமாக இருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய ஆதரவை கீழே எழுதியிருக்கக்கூடிய யூபிஐ ஐடியிலும் அனுப்பலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.